வாக்கின்படி தேவன் நம்மை
காத்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வாக்குத்தத்தம் உண்மையாகவே ஆசீர்வதித்து வருகிறது. அதற்காக இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு இந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் லேமினேஷன் பண்ணிட்டாருன்னா, சில வீடுகளில் ரொம்ப அருமையாக வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாங்கன்னா, சோதனையில வரிசையா போட்ட மாதிரி வச்சிருக்காங்க. சில வீட்டுல பார்த்துறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த வேலை நானே செய்யல, விசுவாசம் செஞ்சிருக்காங்க. சில வீடுகளில் இந்த வாக்குத்தத்தம் குப்பையில போட்டு வச்சிருக்காங்க. சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க, கண்ட இடத்துல நடக்குது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஒரு வீட்டுல நான் பார்த்தேன், ஒவ்வொரு வருஷமும் வரிசையா வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவங்க அவர் விழுந்து கொண்டு இருக்காங்க. தயவு செய்து இதை கொண்டு போய் என்ன அளவுக்கு கனப்படுத்தி அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தயவு செய்து இதை ஏனோதாரம் நினைக்க வேண்டாம். இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதே நாடோட வார்த்தை செய்திக்கு நம்ம போகிறோம். ஒரு 20 நிமிஷம் தான் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யாவருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. தயவு செய்து உற்சாகம் கொஞ்ச நேரம் இதெல்லாம் ரொம்ப ஒரு 2-3 மணிக்கு மேல இருக்கு. அதுதான் நல்ல தூக்கு டைம். 10, 11, 12 எல்லாம் பெரிய தூக்கு டைம் கிடையாது. ஏன் நம்மளை உற்சாகப்படுத்திக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, நம்முடைய வாக்குத்தத்தம் மீண்டும் சொல்றொழிப்பட்டை இயேசு கிறிஸ்து நாமம் ஆசீர்வாத வாக்குத்தத்தம் 2026 படிங்க. ஆகாயம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீர்கள். அல்லேலூயா. உலகம் நம்மை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் நம்மை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பார், நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பாருங்க, 2026ஆம் ஆண்டு தேவன் கொடுக்கிற வார்த்தை, என் ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், பயப்படாதீர்கள். இன்னைக்கு பயம் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் யுத்தம் போடுவாங்க தெரியாது. எந்த நேரத்தில் உலக நாடுகள் யுத்தம் நடக்குமோ தெரியாது. எந்த நேரத்தில் எந்த அசம்பாவிதம் நடக்குமோ தெரியாது. எந்த வீட்டுல தற்கொலை பண்ணி தொங்குவான் தெரியாது. வாழ்க்கையில பயம் 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 என்ற ஆவி மக்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீர்கள், என் ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் நடுவில் ஆவியானவர் இருக்கிறார். உன் உள்ளத்தின் நடுவில் ஆவியானவர் இருக்கிறார். ஆளுநர் பயப்படாதீர்கள். நான் ரொம்ப செய்தி சுருக்கிறேன். நம்ம திருவிருந்தன்னைக்கு முதல் திருவிருந்து வர ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து கொடுத்து ஆகாரம் கொடுக்கப்படும். மறந்துடாதீங்க. ஆகினால என்னடா அவங்க டீ காப்பி தானே அப்படின்னு சொல்லி சுந்தரம் நினைக்க வேணாம். நமக்கு தேவையானது முக்கியமா சொல்றேங்க. எப்பொழுதும் நம்ம சபையில நல்ல கவனம் பாருங்க. ஆகாரத்தையோ ஸ்நாக்ஸையோ நீங்க பொருட்படுத்த வேண்டாம். அது ஒரு பிரச்சனை நினைக்க வேண்டாம். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. நீ வசனத்தை உட்கொள். கர்த்தருடைய வார்த்தை மேல உயிராகிறது. ஆகாரம் நீ வரும் போகும். அது சாப்பிட்டா ஜீரணமாயிட்டு அது வீணா போயிடும். ஆகாரத்தை விட கர்த்தருடைய வார்த்தை தான். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பார், நிலை கொண்டிருப்பார். எப்படி புயல் சூறாவளி சமுத்திரத்தில் நிலை கொண்டிருக்குதோ, அந்த சூறாவளி அந்த புயல் நடு சமுத்திரத்தில் நிலை கொண்டிருக்கும். அது வெளியே கடந்து வரும்போது ஏதாவது ஒரு பகுதி அழிச்சுட்டு போகும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் உன் வாழ்க்கையிலே, உன் ஊருக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள அவர் நிலை கொண்டிருந்தால் நிச்சயமாய் பயப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். கண்ணீர் விழுந்த பார்த்து சொல்லுகிறார், நீ கண்ணீர் விடாதே. பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமாக இருக்கிறாரே, ஒரு காரணம் என் ஆவியானவர்கள் அடுத்து இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆவியானவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் உயிரோட தான் இருக்கோம். எல்லாரும் உயிரோட தான் இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? ஆவியாகிய உயிர், ஆவியானவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய நெஞ்சிலே, இருதயத்திலே இப்போது நிலை கொண்டிருக்கிறார். அதனால பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. எல்லாரும் பிராண சேவை வரும்.
கர்த்தரை நம்பி இருக்கிற உனக்கு பிராண செய்து வராது. அல்லேலூயா. அடுத்து படிங்க. எரேமியா 39ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். அல்லேலூயா. உன்னை நிச்சயமாகவே, நீ எந்த பிரச்சனை வாங்கினாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம்னா கண்டிப்பா உன்னை விடுவிப்பார். அக்கினியில விடுறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுவிக்கிறாரு. சிங்கக்குழியில கொண்டு போய் தானியேலை விடுறாங்க, விடுவிக்கிறாரு. யோசேப்பை கொண்டு போய் ஜெயில விடுறாங்க, விடுவிக்கிறாரு. இப்படி விடுவிக்கிற தேவன் உன்னை என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ எந்த கட்டுக்குள்ள கட்டப்பட்டிருந்தாலும், மாத்திரையில கட்டப்பட்டிருந்தாலும், சூரியத்துல கட்டப்பட்டிருந்தாலும், செய்வனையில கட்டப்பட்டிருந்தாலும், தீராத வியாதியில நீ கட்டப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். அந்த நிச்சயங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தாரு. ஒண்ணுல பேசும்போது, என்னையா எப்படி இருக்கீங்க, புதுசா பேசுறாரு. பிரகாசம் கண்ணில் ஏதோ வந்துதான், ஒரு சின்னதான், அது ஆபரேஷன் பண்ணாங்க, கேன்சரா மாறிச்சான். அப்புறம் வந்து லிவருக்கு போயிடுச்சா, உடம்பெல்லாம் கேன்சர் பரவிட்டு இருக்குது. எனக்கு 50 வயசு. இந்த கேன்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கார் ஒடிச்சான். ஒரு மனுஷனுக்கு எத்தனை பாடியா? ஆனா யோசித்து பாருங்க, ஆண்டவர்கள் எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறாரு. கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை போனா, கண்ணுல கேன்சர் ஆரம்பிச்சு உடம்புல பரவிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க நம்புறீங்களா? இன்னும் கொஞ்சம் விசுவாசத்துல வளர்றீங்களா? கர்த்தருடைய வசனத்தை இன்னும் கேட்கறீங்களா? கொஞ்ச நாள் நான் உங்களுக்காக சொல்லி போறேன். நிச்சயமா அந்த கேன்சர் குணமாச்சுன்னா இங்க வந்து என் சபையில் சாட்சி சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன். அல்லேலூயா. எதுக்காக சொல்லுங்கன்னா, அந்த தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன சூழல் இருந்தாலும் உன்னுடைய விசுவாசம் உறுதியா இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன். நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன். நீ கலங்குகிற அந்த கலக்கத்தின் வேதனையில உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். எந்த சத்துவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. கீழே சொல்ற தொடர்ந்து படிப்பா. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணம் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிங்க. ஒரு பொருள் கொள்ளடிச்சு பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அத மாதிரி உன் பிராணனை நான் கொள்ளடிச்சு சந்தோஷப்படுற மாதிரி உன் பிராணனை உனக்குள்ள வச்சிருப்பேன். நீ மகிழ்ச்சியா இருக்கலாம். 17வது வசனம் படிங்க. எரேமியா 39:17வது வசனம். ஆனாலும் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷனை, பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யாரை பார்த்து பயந்துகிட்டு இருக்க? எந்த மனுஷனை பார்த்து பயந்துகிட்டு இருக்க? யாரை பார்த்து நீ பயப்படுற? வேதம் சொல்லுகிறது, நீ எந்த மனுஷனுக்கு பயப்படுறியோ அந்த மனுஷன் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. விடுவிக்கிறது என்னுடைய வேலை, உன்னை ரட்சிக்கிறது என்னுடைய வேலை. கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அல்லேலூயா. பட்டயம் என்ன தெரியுமா? கொடுவா சொல்றல, கத்தி சொல்றல, கத்தில வெட்டுறான், கொடுவால வெட்டுறான். பைபிள் சொல்லுது, நீ என்ன நம்பிட முடியாது. பட்டயத்துக்கு இரையாவதில்லை. பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உன்னை எவனும் தொட முடியாது, உன்னை எவனும் கொலை செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் உன்னை விடுவிப்பதுதான் என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. சித்தம் துணிகரமோ வந்தேன் பொறாம கொண்டோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை இல்ல, இவன் தீர்த்தனோடு நினைப்பான். அவன் நினைக்கலாம் முடியுமே தவிர அதை செயல்பட முடியாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில நிலை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியல. அல்லேலூயா.
போங்க. 2026 வருஷத்துல நீ பயங்கர மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. பட்டயத்தை எடுக்க எவனால முடியாது, இதை வெட்டவோ குத்தவோ எவனால முடியாது. அல்லேலூயா. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. தேவனுடைய பட்டயம் விலை உயர்ந்தது. ஆண்டுடைய பட்டயம் இருமுறை கற்குள்ள பட்டயம். அவன் வெட்ட நினைக்கிறதுக்கு முன்னாலே நம்முடைய வேதம் விட்டுவிடும், கர்த்தருடைய வார்த்தை விட்டுவிடும். ஆகிய வேதம் சொல்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் இருமுறை கற்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் உனக்காக யுத்தம் பண்ணுகிறது. இந்த பட்டயத்தை நம்பி எத்தனையோ பேர் வாழ்க்கையில விடுதலை பெற்றிருக்கிறார்கள், யுத்தம் செய்திருக்கிறார்கள். கிதியோன், தாவீது, இவங்க எல்லாம் கர்த்தருடைய பட்டயத்தை நம்பி யுத்தம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு என்ன, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை கொண்டும் அவருடைய நாமத்தை கொண்டும் அவருடைய வசனத்தை கொண்டும் யுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். அவருடைய வசனம் தான் பட்டயம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இது பட்டயம்? இப்போ உலகத்து மனுஷன் ஒரு கத்தி எடுத்துட்டு வரான் கையில, அவனுடைய ஆயுதம் அதுதான். ஆனா நம்ம ஆயுதம் இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வசனம் தான். அந்த கத்தியை விட நம்முடைய வசனம் ரொம்ப கூர்மையானது. அந்த கத்தியில வெட்டினா ரத்தம் வரும். ஆனா நம்முடைய வசனமாகிய பட்டயம் வெட்டிச்சுன்னா உயிரே இருக்காது. வசனம் கூர்மையானது, பரிசுத்தமானது. இந்த பட்டயம் யார் நெஞ்சில, யார் வாயிலே அறிக்கப்பட்டாங்களோ, இந்த வசனம் என்ற பட்டயம் சத்துருக்களை வெட்டும், சத்துருக்களை முறியடிக்கும். ஆகினாலே நீ பட்டயத்துக்கு இரையாவது என்று சொன்னால் துன்மார்கன் ஒன்றை கை தொட முடியாது, துன்மார்கன் உன்னை நிர்மூலமாக்க முடியாது, துன்மார்கன் உன்னை அழிக்க முடியாது. அதுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உனக்கு ஏதாச்சும் ஒரு திட்டப்பட்ட ஆள் ஒரு குழுக்க வச்சிருவான்னு வச்சுக்கல, அந்த மாதிரி பெரிய நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இல்ல, எங்கேயோ நடந்த சம்பவங்களும் உங்க நடக்கும். யாரு பேர் நியமிச்சிருவாங்க, உனக்கு நியமிச்சிருவாங்க. என்ன தீபாவளியில் நடந்த சம்பவம் எங்க முடியாத சைட்ல நேரம் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள சும்மா இருக்க கூடாதா, ஊருக்குள்ள வெட்டத்துக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. உள்ளகிற மாப்பிடாரு இவன் தீபாவளிக்கு வந்தவன் என்ன பண்ணிட்டான், மாப்பிள்ள சட்டை மாட்டிக்கிட்டான். இருட்டுல பொழுதுபோ என்ன பண்ணாருங்க, சட்டை பார்த்த அவன் தானே சொல்லி விட்டாங்க. கச்சரை பார்த்த மருமகன் விருத்துக்கு வந்து மருமகன் மரணம் எப்படி வேணாலும் வரும். வேதம் சொல்லுது, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ எந்த சூழல் இருந்தாலும் உன்னை விடுவிப்பது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் முழு வாக்குத்தத்தை ஒற்றுமை வாக்குத்தத்தம் தான். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், ஆகினால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அதுக்கு அடுத்து சொல்றாரு மீகா 3:5 இதை வாசிங்க. அவ்வளவுதான் முடிச்சுட்டு போறேன். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தோடும் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகிறார் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. முதல் வாக்குத்தத்தத்தில் என்ன பார்த்தோம்? பயப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. இரண்டாவது, உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். மூணாவது, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நான்காவது, நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மேய்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லையா டாக்டர் சொல்லிட்டாரியா, இந்த வருஷம் லாஸ்ட் முடிச்சிச்சு, இல்ல இன்னும் 2 மாசம் உயிரோட இருப்பான். அவனே சொல்றது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, நீ நிலைத்திருப்பது பூமியில. உங்களை மேய்க்கிறது யார் தெரியுமா? கர்த்தர் மேய்க்கிறார். பேர் சொல்லுது, ஒரு ஆடுகளை மேய்க்கிறது போல. ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனுக்கு அழகு என்ன தெரியுமா? ஆடு மாடு ஓட்டு போற மேய்ப்பன் என்ன தெரியுமா செய்வான்? ஓட்டிட்டு போகும்போது, ஐயோ ஆடு மாடு கால் வயசு நினைச்ச போதும், நான் வீட்டுக்கு ஓட்டு போறேன்னு சொன்னா நான் மேய்ப்பு கிடையாது. தன்னுடைய நேரத்தை செலவழித்து தன்னுடைய வெயில் மழை மாறாம நினைச்சு இந்த ஆடு மாடுகள் வயிறு நிறைச்சு மேய்ச்சி வர பாருங்க, அவன் தான் நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பனை விட நம்ம ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல சொல்றாரு, ஆதியாகமம் 31 சொல்றாரு, என்ன சொல்றாரு கேட்டா, இங்க பாருங்க, இங்க என்ன பாருங்க, படிக்க வேண்டாம், வீட்டுல படிச்சுங்க. 2வது இந்த தாள் ஜெராக்ஸ் போட்டிருக்கேன். இந்த தாள் ஜெராக்ஸ் போட்டிருக்கேன். படிக்க தெரிஞ்சவங்க டைரி எடுத்து எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பது. அதனால இதை நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு படிச்சு பார்த்துங்க. இந்த தாள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சரி, அதுவும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போகும்போது வாங்கிட்டு போகலாம்.
பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 38 42 வரை படிச்சீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது. யாக்கோபு ஆடு மேய்க்கிறார். யாக்கோபு ஆடு மேய்க்கிறார். ஆடு பதுங்கி பெருகி போச்சு. அப்ப அக்கறை மேய்ச்சல் தானே ஆடு பதுங்கி பெருகும். ஆடு பதுங்கி பெருந்தானே செய்யணும், அக்கறை தானே மேய்க்கணும். யாக்கோபு அக்கறை ஆடு மேய்க்கிறார், பதுங்கி பெருகுது. அவர் சொல்றாரு மாமனார்கிட்ட, ஐயா என் பக்க பிரிச்சு கொடுங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, அந்த யாக்கோபு அந்த தீர்க்கதரிசி, அந்த நம்முடைய பிதாவாகிய பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள் என்ன சொல்றாரு கேட்டா, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரையின் கண்ணுக்கு தூரமாய் இருந்தது. ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு பகலெல்லாம் வெயில் அவன் முதுகுக்கு அடிக்கும், ராத்திரி எல்லாம் பனிக்குள்ள காவல் இருப்பான், தூங்க மாட்டான். ஏன்னா நரி வந்து குடிச்சு போயிருமோ, ஓனாய் வந்து குடிச்சு போயிருமோ, யாருன்னா வந்து திருட வந்து குடிச்சு போயிருவானோ என்று சொல்லி மந்தைய காக்கிற மேய்ப்பனுடைய அனுபவத்தை, யாக்கோபுடைய அனுபவத்தை பாக்குறதுனாலே இந்த யாக்கோபுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, பகல்ல வெயிலெல்லாம் என் மேல காஞ்சுது, ராத்திரில குளிர் என்ன பட்சித்தது, தூக்கமே இல்ல ராத்திரி பகலா. இப்படி ராத்திரி பகலா நான் கண்ணு தடுத்தான் ஆட்ட பேச்சு அப்படிங்கிறாரு. அன்புடைய பிள்ளைகள், அதை விட தேவன் இரவும் பகலும் பனியும் வெயிலையும் உன் கூடவே இருக்கிறார். ஒரு மரத்திற்கு ஒரு என் தேவனாகிய கர்த்தர் வெயிலும் பனியிலும் உறங்காம தூங்காம இரவும் பகலும் உன் ஆத்துமாவை காத்து வருகிறார், உன் சரீரத்தை காத்து வருகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை காத்து வருகிறார், உன் குடும்பத்தை பிள்ளைகளை காத்து வருகிறார். மாட்டுடைய அனுபவம் அப்படி இருக்கிறது. அதனால சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கிறார். அன்புடைய பிள்ளை, இந்த உலகத்துக்கு எந்த தெய்வம் முடியாது உயிர் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு நல்ல மேய்ப்பன், உனக்கு ஆன்மீக ஆதாரம் கொடுப்பேன், உன் புத்தி கெட்டு போகாம, உன் அறிவு கெட்டு போகாம, என்னுடைய ஆலோசனைகளை, என்னுடைய வசனங்களை கொடுத்து உன்னை தேர்த்துவேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல உன்னை கொண்டு போய் விடுவேன். அல்லேலூயா. அதான் தாவீது அழகா சொல்றாரு அவருடைய அனுபவத்துல, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையே, எனக்கு ஒரு குறைவு வராது, நான் தாட்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து, எஸ்ஸாம் எங்க கொண்டு போய் வைக்கிறாரா? புல்லுள்ள இடங்கள்ல. நீ ஒரு விசுவாசித்து பார், உன்னை புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார், மகிழ்ச்சி நிறைந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார், சந்தோஷம் இருந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு சினிமாக்காரர் போய் உட்காந்து பாரு, உன்னால சந்தோஷமா வர முடியுமா? ஒரு சூதாடுற இடத்துல போய் உட்காந்து பாரு, உன்னால சந்தோஷமா வர முடியுமா? இல்ல எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் விளையாட்டு, இந்த கிரிக்கெட் கண்டா ஏதோ கேம் விளையாடுறாங்க இல்ல, அந்த கேம்ல போய் உட்காந்து பாரு, விளையாட்டு கிரவுண்ட்ல உட்காந்து பாரு, உன்னால சந்தோஷமா வர முடியுமா? முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு ஆலயத்துக்குள்ள போய் பாரு, உன்னை நல்ல மேய்ச்சல் உள்ள ஆடாக வைத்து உன்னை மகிழ்ச்சியோடு கொண்டு வருவார், உன்னை புஷ்டியாக்கி கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒரு அருமையான வார்த்தைகள் இருக்கிறது. யாக்கோபை போல இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக வெயிலும் பனியிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அன்புடைய பிள்ளையே, அழகான பெட்ல தூங்குற, அழகான சொகுசான வாழ்க்கையில நீ தூங்குற, பரிசுத்தமான வாழ்க்கையில தூங்குற, நீ உள்ள தூங்கிட்டு இருக்க, கர்த்தர் நீ தூங்குற வீட்டுக்காக வெளியே காவல் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை. நீ வேலை செய்த இடத்துல நீ வேலை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஆபத்து விபத்து எங்க ஏற்பட்டுமோ என்று சொல்லி ஒன்னோடு கூட இந்த ஆவியானவர் கூட வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்புடைய பிள்ளையே, நீ வாகனத்தில் போகும்போதெல்லாம் உன்னுடைய வாகனத்துக்கு துணையா 12 மாசம் நான் வாகனம் ஓட்டி இருக்கேன் சொல்றியா? 12 மாசம் நான் வண்டி ஓட்டி இருக்கேன், நீ டூவீலர் ஓட்டிருக்கேன், ஃபோர்வீலர் ஓட்டிருக்கேன். உன் வாகனத்தோடு நீ வாகனத்துல சொகுசா போன, ஆவியானவரோ அந்த வாகனத்தோடு ஓடி வந்தான், நடந்து வந்தான். நீ போற பஸ்ஸுக்கு ஒரு நாள் கூட ஓடி வந்தான். யோசித்து பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40
49 8 வாசிக்கல முடிச்சார். அவ்வளவுதான் ஃபைனல். பின்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே ஆமென். இது என்ன காலம்? இது ஆபத்து காலம், வேதனையின் காலம், சோதனையின் காலம், உபத்திரவத்தின் காலம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இது அனுகிரக காலம். அல்லேலூயா. நான் உனக்கு செவி கொடுத்து ஆண்டு சொன்னாரு, நான் உனக்கு உன் பிரச்சனை காது கொடுத்து கேட்பேன். ரட்சணிய நாள்ல உனக்கு உதவி செய்வேன். பூமியை சீர்படுத்தி இன்னைக்கு நாடும் தேசமும் மக்களை பாழா போய்கிட்டு இருக்காங்க. பாழா போய்கிட்டு இருக்குது. கொடூரமான சிந்தையுடையவன மனுஷன் மாறிக்கிட்டு இருக்காங்க. அற்புத எப்படி பிள்ளையே, மனுஷன் இருக்கிற நல்ல சிந்தை இல்லை. மிருகம் கூட நல்ல சிந்தையாக இருக்கிறது. மிருகம் கூட அன்பா இருக்கிறது. மிருகம் கூட பக்கத்தில் இருக்கிற பட்சிகள் தன்னைத்தானே நேசித்துக் கொள்ளுகிறது. மிருகங்கள் தன்னைத்தானே நேசித்துக் கொள்ளுகிறது. ஆனால் மனுஷனிடத்தில் பகை வளர்ந்து கொண்டிருக்கிறது, விரோதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் அழைக்கக்கூடிய அளவுக்கு வேகமா தீவிர வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பூமியை சீர்படுத்துவதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கட்டுண்டவர்களை நோக்கி அவளை பார்த்து சொல்றாரு, எத்தனை நாள் உங்க பிசாசு கட்டி வச்சிருக்கான், எல்லா கட்டுகளை அறுத்து நீங்க புறப்பட்டு போங்க. இருளில் இருக்கிறதை நோக்கி வெளிப்படுங்கள். எத்தனை நாளைக்கு மறைச்சிருப்ப வாழ்க்கையில இல்ல, கர்த்தர் வெளிப்பட வைக்கிறார். நீ வெளியே வந்துரு. எத்தனை நாளைக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு வறுமையும் பசியும் பஞ்சத்தர கட்டப்பட்டிருப்ப? கர்த்தருடைய சமூக துதி ஜெபி, கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உயர்த்துவார். வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உன்னை காப்பாற்றி உன் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக உனக்கு எனக்கு நமக்கும் உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர்கள் வழிபோரங்களில் மேய்வார்கள். அப்படி என்று சொன்னால் நீ போற வழியெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீ போற வழியெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்கள் வழிபோரங்களில் மேய்வார்கள் என்று சொன்னாங்க அர்த்தம். இந்த ஆடு மாடு ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா சில வழிபோரங்களில் நல்ல பசுமையான புல் இருக்கும். நீ இருந்த கூட மாடு வராது. அது எங்க மேய்ச்சாலும் திருப்தி கிடையாது. நீ ஓட்டி போகும்போது வழி ஓரத்துக்கு பத்தியா அது மேய்ச்சாதான் அதுக்கு திருப்தி வரும். அது மாதிரி தேவன் நம்மளை என்ன செய்வாரா, வழி ஓரங்களில் நம்ம போற வாழ்க்கை பாதையில லெப்ட் ரைட் ரெண்டு சைட்லயும் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வழி ஓரங்களிலே மேம்பாடுகள் என்று சொன்னால் நமக்கு வழி ஓரங்களிலே நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சகல வீடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஐயா, மேய்ச்சல் எங்கேயா இருக்குது? மேடு உயரமான இடத்துல நமக்கு மேய்ச்சல் இருக்குதான். தேவ பிள்ளைகளுக்கு மேய்ச்சல் எங்க இருக்குது? உயரமான இடத்துல, மேடுகளிலே, உயர்ந்த மலைகளிலே நமக்கு மேய்ச்சல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த தேசத்துல யோசேப்புக்கு மேய்ச்சல் எங்க இருந்து தெரியுமா? உயர்ந்த பாலோ, அந்த பாலோ அரண்மனையில மேய்ச்சலை கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு தத்துவம் உயர்ந்த வேடுகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த இடங்களிலே உயர்ந்த ஆசீர்வாதங்களிலே உனக்கு பங்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்ந்த இடங்களிலே உயர்ந்த ஸ்தலங்களிலே உனக்கு ஆசீர்வாதத்தில் பங்கு உண்டு. அதெல்லாம் சொன்னாரு, நீ உயர்ந்த வீடுகளில் உனக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். தஞ்சாவூர்ல போயிட்டு பரிசுத்த மருத்துவ மீட்டிங் போய் உட்கார்ந்து வரமே, அந்த மேய்ச்சல் எந்த இடம்? அது உயர்ந்த மேடு. ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல போய் நம்ம மேய்ச்சிட்டு வரோம். அல்லேலூயா. அருமையான வார்த்தை இருக்கு. அற்புதத்துக்குள்ளே சில நேரங்களிலே சில உயர்ந்த மனிதர்கள் நம்மை நேசித்து நமக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மையை தான் சொல்றாரு, உனக்கு உயர்ந்த மேடுகளிலே உனக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்ந்த வீடுகள் என்று சொன்னால் உயர்ந்த மனிதர்களிடத்துல நமக்கு ஒத்தாசை உதவி கிடைக்கும், உனக்கு மேய்ச்சல் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு 2026 கொடுக்க போறாரு. வழிபோறவெல்லாம் நீ எந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு. உயர்ந்த வீடுகளில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே ஒன்று மேய்க்கிற ஆண்டவர் பணியானாலும் சரி பரவாயில்ல,
குளிரானாலும் பரவாயில்ல, வெயிலானாலும் பரவாயில்ல, சுனாமி வந்தாலும் பரவாயில்ல, உலகமே வெந்து வந்தாலும் பரவாயில்ல. ஆனா உன்னை மேய்க்கிற ஒரு உன்னோட கூட இருப்பான், ஒரு நடத்துகிற உன்னோட கூட இருப்பான், நம்மளோட கூட இருப்பான், நம் வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பட்டயம் ஒன்று போஷிக்கும். என்ன கரை வெட்டி பொழைக்கிறான், எதை வச்சு பொழைக்கிறான் சொல்லு பார்ப்போம். எதை வெட்டி பொழைக்கிறான்? ஒரு விறகு வெட்டி சம்பாதிச்சு பொழைச்சு சாப்பிடுறவங்க கேட்டேன்னா, ஏங்க இந்த கத்தி தாங்க, இந்த கத்தியில தாங்க விறகு வெட்டி சாப்பாடு, இந்த கத்தி தாங்க எனக்கு சாப்பாடு கொடுத்து. என்னது? பட்டயம். பட்டயம் தான் கத்தி. களை வெட்டி பொழைப்பாங்க. அவங்களை கேட்டா, என்ன களைக்கட்டுல தாங்க களை வெட்டி கட்சி குடிக்கிறேன், அவங்கவுங்க வேலையை சொல்லுவாங்க இல்லையா? டாக்டர் கேட்ட சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆகினால் அன்பு கேட்கும் பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு எனக்கும் பிழைப்பதற்கு, நம்மளை பிழைப்பூட்டுவதற்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயம். இந்த வார்த்தையை நீ கை கொண்டிருந்தால் இந்த வார்த்தையுடைய போஷிக்கும், இந்த வார்த்தையுடைய காப்பாற்றும். இந்த வசனம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும், உனக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதுதான் சத்திய வசன பட்டயம். நீ பட்டயத்துக்கு எரியாவதில்லை. புரிஞ்சுங்களா? என் ஆவியாளர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. கர்த்தரின் நாம இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகத்துவத்தோடு மேய்ப்பார். ஆகையால் நிலைத்திருப்பீர்கள். இந்த பூமியில நாம் நிலைத்திருப்போம். கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போம். கர்த்தரை நம்பி இருப்போம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? 2027 இந்த வசனத்தோடு நான் வந்து சபையில வருவேன். கர்த்தரை நடத்துவார். கர்த்தரை பரிசுத்த நாமத்தையும் கொடுத்தோம். இந்த வார்த்தையை திரும்பவும் திருவிருந்தில் கொடுக்க ஆழ்த்தமா இருக்கிறேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தை வீட்டுல போயிட்டு காலையில தியானம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.